1950 காலகட்டங்களில் நடிகர் நடிகைகள் தொட்டு நடிக்கவே தயங்கிய காலம். அந்த சமயத்தில் ஒரு நடிகை முத்த காட்சியில் நடித்தார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் அந்த நடிகையின் கணவரின் அனுமதி பெற்று இயக்குனர் அந்த முத்த காட்சியை எடுத்தார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா எல்லாம் சினிமாவுக்கு வராமல் பள்ளிக்கூடம் போய்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த நடிகையிடம் நீங்கள் தான் எங்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இன்னும் சுவாரஸ்யம். யார் அந்த நடிகை? எதனால் எம்ஜிஆரே அவரை தலைமை பொறுப்பு ஏற்க அழைத்தார்? என்ன நடந்தது? இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென்னிந்திய சினிமாவில் மயக்கும் விழிகளால் ரசிகர்களை கவர்ந்து தனக்கென தனி இடம் பிடித்தவர் அஞ்சலி தேவி. 1950களுக்கு பிறகு நடித்த நடிகைகளில் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த நடிகை என்றால் அது இவர்தான். தன்னுடைய குறும்பு பார்வை, உணர்ச்சி மயமான நடிப்பு, நளினமான நடனம், நாகரிகமான உடை அலங்காரம் போன்றவற்றின் மூலம் TR ராஜகுமாரிக்கு பிறகு தென்னிந்திய சினிமாவின் கனவு கன்னியாக வலம் வந்தார் அஞ்சலி தேவி. ஆந்திராவில் உள்ள காக்கிநாடாவில் பிறந்த அஞ்சலி தேவி தன்னுடைய 8 வயதிலேயே நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார். அதனால்தான் என்னவோ நடிப்பு இவருக்கு அவ்வளவு ஈஸியாக போய்விட்டது. அங்கு நாடகங்களுக்கு இசையமைத்து வந்த ஆதி நாராயண ராவ் என்பவரிடம் அஞ்சலி தேவியை அவரது தந்தை ஒப்படைத்து விட்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரது பெயரும் அஞ்சம்மா, அஞ்சனகுமாரி, அஞ்சலி குமாரி என மாறிக்கொண்டே இருந்தது. சினிமாவுக்கு வந்த பின் தான் அஞ்சலி தேவி என்கிற பெயர் நிலைத்து நின்றுவிட்டது. தொடர்ந்து ஆதியின் நாடகங்களில் நடித்து வந்ததால் அஞ்சலி தேவிக்கு அவர் மேல் காதல் வந்தது. இருவரும் ஒரே வீட்டில் இருந்ததால் காதல் புரிய வசதியாகவும் போய்விட்டது. இருவர் மனதும் நெருக்கமானது. பின்னர் அவரிடமே வளர்ந்து பெரியவளாகி அவரையே திருமணம் செய்து கொண்டார் அஞ்சலி தேவி. அதன் பிறகு 18 வயதில் தான் திரையுலகில் நுழைந்தார் அஞ்சலி தேவி. ஒரு நாள் இவரது கணவரை தேடி பிரபல டைரக்டர் சி. புல்லையா வந்தார். நான் கொல்ல பாமா என்று ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறேன். அதில் ஒரு மோகினி வேடம் இருக்கிறது. அந்த வேடத்துக்கு உங்கள் மனைவி ரொம்ப பொருத்தமாக இருப்பார் என்று தயங்கியபடி சொன்னார். ஆனால் அஞ்சலி தேவி எனக்கு சினிமா எல்லாம் வேண்டாம், நான் நடிக்க மாட்டேன் என்று தன் கணவரிடம் கூறினார். ஆனால் இவர் கணவர் தான் வற்புறுத்தி நடிக்க வைத்தார். அந்த படத்தின் படப்பிடிப்புக்காக ஸ்டுடியோவுக்குள் நுழைந்ததும் ஏதோ வித்தியாசமான உலகத்தில் நுழைவது போல் இருந்தது அஞ்சலி தேவிக்கு. மேக்கப் போட்டு வெள்ளை நிறத்தில் தேவதை மாறி உடை அணிவித்தார்கள். அப்போது அருகில் அமர்ந்த இயக்குனர் தயங்கி தயங்கி காட்சியை விவரித்தார். அது முத்த காட்சி என்பதால் நான் நடிக்க முடியாது என்று அஞ்சலி தேவி சொல்லிவிட்டார். இதை பார்த்து யூனிட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இயக்குனர் அங்கு கூடவே வந்திருந்த அஞ்சலி தேவியின் கணவரிடம் போய் முறையிட்டார். அவர் அஞ்சலியிடம் வந்து, இந்த முத்த காட்சியில் நாயகன் நிஜமாகவே உன் கன்னத்தில் முத்தம் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் தலையை சாய்த்து போஸ் கொடுத்தால் போதும். அவருடைய விரல் கூட உன் மீது படாது. மற்றதை கேமராமேன் பார்த்து கொள்வார் என்று சமாதானப்படுத்தி அந்த காட்சியில் நடிக்க வைத்தாராம். அஞ்சலி தேவி நாயகியாக நடித்த முதல் படம் ஆதித்தன் கனவு 1949 வெளிவந்தது. இப்படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் டைரக்ட் செய்தார். இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. அப்போதே ஒரு ராசியான நடிகையாக அவர் கருதப்பட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் சேர்ந்து எம்ஜிஆர் வளர்ந்து வந்த காலகட்டத்திலேயே சர்வாதிகாரி, மர்மயோகி ஆகிய படங்களில் நடித்தார் அஞ்சலி தேவி. இதில் மர்மயோகி படத்தில் அந்த காலத்திலேயே வில்லி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அஞ்சலி தேவி. அந்த படத்தில் ராஜாவின் ஆசை மனைவியாக மாறும் அஞ்சலி தேவி தான் ராணியாக மாற ஆசைப்பட்டு ராஜாவை கொலை செய்ய ஏற்பாடு செய்வார். அதே போல ராஜாவின் வாரிசையும் கொலை செய்யும்படி உத்தரவிடுவார். அதன் பிறகு அவரே ராணியாக மாறி அராஜக ஆட்சி செய்வார். கொஞ்ச காலம் கழித்து அவரை எதிர்த்து கரிகாலன் என்கிற இளைஞன் மக்களை திரட்டி போராடுவார். அந்த கரிகாலன் கதாபாத்திரத்தில் தான் எம்ஜிஆர் நடித்தார். இன்னொரு பக்கம் யோகி ஒருவர் பேய் மூலம் ராணியை அவர் செய்யும் தவறுகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி மிரட்டி வரும் வேலையை செய்வார். கடைசியில் பார்த்தால் அந்த மர்ம யோகிதான் ராணியால் கொல்லப்பட சொல்லி உயிர் தப்பித்த நாட்டு ராஜா என்பதும் கரிகாலன் தான் கொல்லப்படாமல் தப்பித்த அவரது மகன் என்பதெல்லாம் தெரிய வரும். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்திற்கு முதலில் கரிகாலன் என டைட்டில் வைக்கலாம் என்றுதான் முடிவு செய்தார்கள். ஆனால் அது சோழ மன்னன் பெயர் என்பதால் தேவையில்லாத சிக்கல் வரும் என மர்ம யோகி என பெயர் வைத்து விட்டார்கள். சர்வாதிகாரி படப்பிடிப்பில் அஞ்சலி தேவி ஒரு சுற்றி கீழே விழும் காட்சியில் நடித்தபோது எம்ஜிஆர் அந்த காட்சியை மீண்டும் ரீடேக் எடுக்கும்படி இயக்குனரிடம் கோரினார். இயக்குனரும் அஞ்சலி தேவியும் ஏன் சரியாகத்தானே இருந்தது என்றனர். எம்ஜிஆர் இயக்குனரிடம் அஞ்சலி சுற்றி வந்து கீழே விழுந்தபோது அவர் பாவாடை முட்டிக்கு மேலேறிவிட்டது என்றார். சட்டென்று அதிர்ந்து போனார் அஞ்சலி தேவி. முற்காலத்தில் உயர்குடி பெண்கள் மட்டுமே முட்டியை மறைத்து உடை அணிய வேண்டும் என்கிற அதிகாரம் இருந்தது.
சினிமாவில் கதாநாயகிகளும் முழங்காலை மறைத்துதான் உடை அணிவர். எனவே முட்டி தெரிவது ஆபாசம் என்பதால் அதை தக்க சமயத்தில் கண்டுபிடித்து சொன்ன எம்ஜிஆரை ஆபத் பாந்தவனாக அஞ்சலி கருதினார். உடனே ரீடேக் எடுக்கப்பட்டது. கதாநாயகியின் நடை உடையில் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்பதை எம்ஜிஆர் விரும்பினார். நடிகை என்றாலும் அவளும் பெண்தானே, அவளுக்கும் மானம் மரியாதை உண்டல்லவா என்று எம்ஜிஆர் நினைத்ததை ஒரு முறை நன்றியோடு கூறியிருக்கிறார் அஞ்சலி தேவி. அதன் பிறகு எம்ஜிஆருடன் இன்னும் சில படங்களில் இணைந்து நடித்தார் அஞ்சலி தேவி. குறிப்பாக சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் உருவாகும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை அழைத்து, அஞ்சலிமா, உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரலாம் என்று முடிவு செஞ்சிருக்கோம். இது என்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. எல்லோரும் உங்க பெயரை தான் சிபாரிசு செய்தார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக உங்களை நியமித்துள்ளோம் என்று எம்ஜிஆர் கூற அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தார் அஞ்சலி தேவி. அண்ணா, எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, தலைவர் பொறுப்பிலிருந்து எனக்கு பழக்கமும் இல்லை, வேண்டாம் என்று அவர் ஒதுங்கினாலும் எம்ஜிஆர் விடவில்லை. அதன் பிறகு எம்ஜிஆரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு வருடம் நடிகர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் அஞ்சலி தேவி. எந்த நடிகர் நடிகைகளுடனும் அஞ்சலி தேவி சண்டைக்கு போனதில்லை. அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முரண்பட்டது இல்லை. அதனால்தான் அவருக்கு அந்த பொறுப்பை எம்ஜிஆர் உள்ளிட்ட அனைவரும் ஏகமனதாக வழங்கினார்கள்.